எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்தில் சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ அவசரமாக எங்கேயாவது வெளியில் கிளம்புறீங்க, இல்லை பசங்களுக்கே ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சட்டியில் சாம்பார் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பருப்பை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துட்டு அந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷமே அதிகம்தான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாம்பார் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் செய்வீங்க. இப்போ வாங்க நம்ம எந்த மாதிரி சாம்பார் ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ குக்கர் எடுத்துகிட்டு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் போடுங்க, பாசிப்பருப்பு நிறையா சேர்க்க வேண்டாம். துவரம்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் மட்டும் விடுங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ எனக்கு 2 விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 விசில் விட்டீங்க அப்படின்னா பருப்பு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கும். நீங்கள் ரொம்ப பருப்பு வேகணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம திரும்பி இதில் காய் சேர்த்து திரும்பி நம்ம அந்த பருப்பை வேக தான் விட போகிறோம். அப்படின்றபோது உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு பருப்பு வெந்துடும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் சாம்பார் காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நீங்கள் என்னென்ன காய் சேர்ப்பீங்களோ அந்த காய் எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், நீங்கள் என்னென்ன காயெல்லாம் சாம்பாருக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காய் எல்லாமே இதில் சேர்த்துருங்க. நான் சாம்பாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தக்காளி போடுவேன். அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சாம்பார் தூள் போட்டுக்குவேன். நீங்கள் எப்பயும் சாம்பாருக்கு என்ன பொடி போடுவீங்களோ அந்த பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் குழம்பு மிளகாய் தூள் சாம்பாரில் சேர்ப்பாங்க. நான் சாம்பாருக்கு வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்ப்பேன். சாம்பார் தூள், பெருங்காயம், இந்த தூள் மட்டும்தான் சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் சாம்பாருக்கு என்ன தூள் போடுவீங்களோ, என்ன மிளகா பொடி சேர்ப்பீங்களோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு புளி எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நான் வைக்கிற சாம்பார் எப்பயுமே உரப்பு புளிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் புளி சேர்த்தே தான் ஊற்றுவேன் சாம்பாரில். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டோம்னாலே சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ எல்லாம் போட்டுட்டு திரும்பி நம்ம நெக்ஸ்ட் டைம் மூடும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டையில் எதுவும் அடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு கவனமாக குக்கர் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பருப்பு, இந்த சாப்பாடெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதில் அடைச்சிருக்கும். அதனால் திரும்பி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடியை போடணும். எப்பயுமே இதில் கவனமாக செய்யுங்க இந்த வேலையை. இப்போ நம்மளுக்கு ஒரு விசில் விட்டால் போதும். காயெல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். காயெல்லாம் ரொம்ப குழஞ்சிருமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா குக்கரில் வச்சோன்னா காய் குழஞ்சிருமா அப்படின்னு ஒரு சிலர் பயப்படுவாங்க. அந்தளவுக்குலாம் குழையாது. நம்ம சட்டியில் சாம்பார் காய் எந்த அளவுக்கு வெந்துருமோ அதே அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விசில் தான் விடுறோம். அதுக்காக தான். இப்போ விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை திறந்துட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். எப்பயுமே சாம்பாரை லாஸ்ட்டாக தாளிச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் விசில்லாம் இது பண்ணதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் எந்தளவுக்கு காயெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க சாம்பார் டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டில் இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக சாம்பாரை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்க போகும்போது மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சாம்பார். இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். குக்கரில் இருந்துச்சு இல்லையா, அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். எப்போயுமே சாம்பார் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சாம்பாரை தாளிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா நம்ம கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் கடுகு சீக்கிரமாக ஒன்று சொன்ன மாதிரி பொரிஞ்சு வரும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சம் போல் சீரகம், எல்லாத்துலேயுமே சீரகம் சேருங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வரமிளகாய் வேணும் அப்படின்னா தாளிக்கும் போது ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும்.
ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பெருங்காயத்தோட வாசனை உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த விசில் போகும்போதே அந்த பெருங்காய ஸ்மெல்லு பூரா அதில் வந்து போயிடும். அதுக்காக தான் சாம்பார் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷமே அதிகம்தான், உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ அவசரமாக செய்யணும், இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்திலேயே சாம்பார் ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வெந்து அந்த சாம்பார் தூளோட வாசனையெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை பொடி வாசனை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப குயிக்காக சாம்பார் வச்சிடலாம். அவசரத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நான் சொன்ன ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் சேர்க்குறது, தாளிக்கிறது, இதெல்லாம் பக்குவமாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.